பாகிஸ்தான் கல்வி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கைதான் அந்நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அதே சமயம் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை ஒன்றும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வறிக்கை கூறுவது என்ன பார்க்கலாம். கடந்த ஜனவரி மாதம் பாகிஸ்தான் கல்வி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி 2021-22 ஆண்டு நிலவரப்படி நாடு முழுவதும் 2.62 கோடி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில்லை என ஆய்வில் தெரிவித்திருந்தது. இந்த எண்ணிக்கை பாகிஸ்தானின் பள்ளி செல்லும் குழந்தைகளில் 39 விழுக்காடு என்றும், இந்த எண்ணிக்கை 2016-17 ஆண்டுகளில் 44 விழுக்காடாக இருந்ததாகவும், 2021-22 ஆண்டு நிலவரப்படி 39 விழுக்காடாக குறைந்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் கல்வி நிறுவனம் மீண்டும் புதிய ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல்தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆய்வறிக்கையில் பாகிஸ்தானில் 2.5 கோடி குழந்தைகள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டதாகவும், அவர்களில் 2 கோடி பேர் பள்ளிக்கே சென்றதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாகாணங்கள் வாரியாக பள்ளி செல்லாத குழந்தைகளின் பட்டியலையும் வெளியிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாகாணத்தில் 90 லட்சம் குழந்தைகளும், சிந்துவில் 80 லட்சம் குழந்தைகளும், கைபர் பக்துன்வாவில் 50 குழந்தைகளும், பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் 30 லட்சம் குழந்தைகள் கல்வி கற்காமல் இருக்கின்றனர் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலும் 6 முதல் 16 வயதுக்குட்பட்ட 89,000 சிறார்கள் பள்ளிக்கு சென்றதில்லை என்று கூறியுள்ளது. அது மட்டுமின்றி 1084 திருநங்கை குழந்தைகளை எந்த கல்வி நிறுவனத்திலும் சேர்க்கப்படவில்லை என ஆய்வறிக்கை கூறியுள்ளது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் பாகிஸ்தான் உலகளவில் கல்வியில் பின்தங்கிய நாடாக மாறும் அபாயம் உள்ளது என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.